அம்மன் அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமான பெயர்ச்சி. நம்ம அம்மன் டிவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார்? டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த 12 ராசிக்காரர்களும் பார்க்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான்னா யாருங்க? பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். யார் வந்தாலும் பாருங்க, சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியை வந்தா உடனே ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமா, மிகப்பெரிய ராஜ யோகம் இருக்குமா? ஏன்னா ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி, ஆடம்பரம், அந்த இசை கலை, இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பகவான் பாருங்க, நட்பு வீட்டுக்கு வராது. ஏன்னா ஏன் இது மெயினான பேர்ச்சிங்கன்னா, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள். கால புருஷனுக்கு கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க. 10ஆம் இடத்துல வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வரும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வைக்கு என்ன பலன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானோட யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. இதுலயுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசின்னு சொல்றாங்க. இதுலயுமே நல்ல நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்கணும், தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். 10 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரே ராசி எதுனா இந்த தனுசு ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பாருங்க, பொதுவாக குரு பகவான் ஆட்சி பலம் ஆகிறதுனால இதுலயுமே புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது தனுசு ராசி கரெக்டா தெரியும். ஆனா தன்மானத்தை விட மாட்டாங்க. இப்போ ஒரு லட்சியம் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி ஒரே ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? பொதுவா பாருங்க, சுக்கிர பகவானு பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. எந்த கிரகத்துக்குமே அதிக திசா காலங்கள் கிடையாது. ஆனா அந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் 20 வருஷம் திசைகள் சொல்றாங்க. அதாவது பெருங்கொண்ட பணத்துக்கு குரு பகவானை சொல்றாங்க. டக்குன்னு ஒரு மனிதனுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. நிறைய பேர் தனுசு ராசிக்கு சுக்கிர தசை வரும், எடுத்தவன பாருங்க உடனே ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. ஏன்னா வந்த உடனே யோகத்தை ஒரு வருஷம் பலனா ஒரு மாதத்துல கொடுத்துட்டு ஒரே கிரகம்னா சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. ஏன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அழகான பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குங்கிறாங்க. ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கண்டிப்பா வேணும். இப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களாம் பாருங்க, அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கிர பகவான் பலமா இருப்பார்.
நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்லா பளிச்சுன்னு பாருங்க, இளமையான தோற்றத்தோட இருப்பார் பாருங்க. அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கிர பகவான் இருப்பார். அது மட்டும் இல்லாம சிற்பி, இந்த அழகான அழகு ஓவியம் வரைய நபர்கள்லாம் பாருங்க ஃபுல்லா சுக்கிர பகவான் அதிகம் கண்டிப்பா வேணும். மெயினா நடிகர்லாம் பாருங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்தாதான், சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருந்தாதான் நடிப்பு கலையே வரும். அப்ப கலை இசைக்குன்னா அதிபதி யாருன்னா சுக்கிர பகவானை சொல்றாங்க. அப்ப மெயினா இந்த சுக்கிர பகவான் ஒரு மனிதனுக்கு ரசனையை காட்டக்கூடியவன் சுக்கிர பகவான் வர்றதுனால ஜாதகத்துல நல்லா பலமா இருக்கணும் சுக்கிர பகவான். நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா ஒரு சில பேர் லக்னம் மாறி பிறந்திருப்பாங்க. லக்னது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி கணக்கெடுக்கிறாங்க. அதாவது தனுசு ராசி இருப்பி ஒவ்வொருத்தர் காலைல பிறந்திருப்பார், மதியம் பிறந்திருப்பார், இரவு பிறந்தா, அப்ப அந்த புள்ளியை வச்சுதான் லக்ன புள்ளி எடுக்கிறாங்க. அந்த லக்னத்துல இருந்து விதி ஜாதத்துல பிறப்பு ஜாதத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு பலனை தான், தயவு செய்து எடுத்துக்கணும். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே மெயினா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசாபுத்தி நடக்குது, இப்ப சுக்கிர பகவான் எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, இப்ப எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறான்னு ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம பலன் சொல்ல முடியும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். இந்த சுக்கிர பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்க போறார். பொதுவாக உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனா வீட்டு அதிபதி, உங்க ராசிக்கு அவர் நல்லவரா கெட்டவரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியா வர்றாரு. இப்ப 6ஆம் இடம் எடுத்துக்கிட்டா எல்லாம் சொல்லுவாங்க நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, வழக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 6ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. நல்லது என்ன எடுத்துக்கலாம், எதிரியை வெல்லக்கூடிய திறமை 6ஆம் பாவத்துல மட்டும்தாங்க இருக்கு. போட்டிகள், போராட்டம், போட்டி தேர்வு எல்லாமே இந்த 6ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு எதிரி இருப்பானா இல்லையா, அவனை ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டேன்னா 6ஆம் பாவத்தை வச்சு இங்க சொல்லலாம், நீங்க ஜெயிப்பீங்க தோய்ப்பீங்கன்னு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாகம் முக்கியமான ஒரு பாவகம். உடல்ல சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 6ஆம் பாகம் தான். இவருக்கு எந்த நோயை காட்டும், எந்த இதை காட்டும், எல்லாமே இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு யார் அதிபதினா சுக்கிர பகவானும் வர்றாரு. அடுத்து பாருங்க 11ஆம் வீட்டு அதிபதி. நமக்கு லாபத்தை, ஆசையை காட்டக்கூடிய இடம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. உங்களுக்கு மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ப்ரமோஷனு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, நகை, பணம், இதுக்கெல்லாமே 11ஆம் பாகம் ஒரு முக்கியமான ஒரு பாவகம். அப்ப இதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு பாருங்க, 2ஆம் பாவத்துல இருக்காரு பாருங்க. 2ஆம் பாவத்துல பொதுவா மகர ராசியில சனி பகவானுடைய நட்பு கிரகத்தோட இந்த சுக்கிர பகவான் இணைஞ்சு செவ்வாய் பகவானை பார்க்கிறார். அது மிகப்பெரிய ஒரு யோகம். பார்த்துக்கோங்க. 11 கூட 2ஆம் இடத்துல இருந்தா பெருங்கொண்ட பணம், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம் 2ஆம் இடத்துல போய் உட்காருதுன்னா அப்ப என்ன பண்ணுவார் குடும்பத்துல, ஏதாச்சும் ஒரு வருமானத்தை உங்களுக்கு நம்ம சம்பாதிக்கணும், வருமானம் தீட்டணுங்கிற எண்ணம் மைண்டுக்குள்ள ஆசை தோணிரும். தனுசு ராசிக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற மைண்டு கண்டிப்பா வரும். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் குரு பகவான் பலவீனமா இருந்தாரோ நிறைய பேருக்கு பாருங்க கடனா, பகையா, வேலையா, உத்தியோகத்துல கலகமா, பிரச்சனையா, இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சவங்க யாருன்னா தனுசு ராசிக்கார மட்டும் தான். போன ஏப்ரல்ல இருந்து எடுத்துக்கங்க. நிரந்தரமா வேலை இருக்காது, எதிரி பகை வந்திருக்கும், நண்பர்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், திருமணம் அமைஞ்சிருக்காது, திருமணத்தை தடையை கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம படிப்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்திருப்பாங்க, நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது. நண்பர்கள்ட்ட கூட்டு தொழில ஒரு தடை வந்திருக்கும், கடன் பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க, உடல் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் தனுசு ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட். ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்ததே தனுசு ராசிக்காரா தான். அப்ப இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. என்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ண பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்கன்னா 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிட்டார். பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் போய் கெட்டு வக்ரமானா அது மிகப்பெரிய ஒரு உச்ச பலனை செய்யும்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப 1 மாத காலமா தான் கொஞ்சம் நல்ல பலனா பார்த்துக்கிட்டு வர்றாங்க தனுசு ராசிக்காரங்க. இனிமேலும் பாருங்க நல்ல பலன் கண்டிப்பா வரணும். ஏன்னா 2ஆம் இடத்துல போயிட்டு பொருளாதார வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா 11 கூட 2ஆம் இடம் தான் பணத்தை கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நவம்பர் 15 சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்குன்னா ஏதாச்சும் நம்ம பொருள் வாங்கணும், பணம் வாங்கணும், வீட்டுக்காண்டி பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மைண்ட்ல ஓடும். அப்ப பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையுமே தனுசு ராசிக்கு இல்லை. இப்ப வருமானம் எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். நகை, பணம் வாங்கக்கூடிய யோகம் வரும். இந்த காலகட்டத்துல எங்கேயோ போய் நீங்க கடன் கேளுங்களேன். இப்ப பேங்க்ல வச்சு நகையை வச்சு எனக்கு பணம் வேணும், நான் தொழிலுக்காண்டி நான் பணம் கேட்டிருக்கேன், தனியார் நிறுவனத்துல கேட்கிறேன், கவர்மெண்ட்ல கேட்கிறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்ப கிடைக்கும்னா இப்ப கண்டிப்பா 100% இப்ப அனுகூலமா அமையும். ஏன் அமையும், என்ன காரணம், ஒரே ரீசன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. கடனுக்குள்ள அதிபதி குடும்பத்தை வந்து உட்காந்துட்டாரு. அப்ப குடும்பத்துல கடன் வருமா வராதா, கண்டிப்பா கடன் வாங்குவீங்க, கடன் கேட்டதுல கிடைக்கும். இது சார்ந்த விஷயம் அனுமா இருக்கும். மெயினா நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ இல்ல கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ பிரச்சனை தான், அந்த பிரச்சனை இருக்காது.
இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார். இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலை, நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும். ஏங்க எடுத்தோன்னா ப்ரொமோஷனான வேலை கிடைக்குங்கிறீங்க? ஏன்னா 11 கூட 2ஆம் இடத்துல, 6ஆம் வீட்டது 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரபகவான் பாருங்க நேரா 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவானை பாக்குறாரு. 5க்கும் 12 கூட யாருன்னா செவ்வாய் பகவான். உங்க வெளிநாடு உங்க ஆசையை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை, ப்ரொமோஷனான வேலை யாருக்குன்னா தனுசு ராசி கிடைக்க போகுது. அப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும்? சூப்பரா நல்ல யோகமா அழகா அம்சமா பார்க்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு வருது. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இந்த பேருக்கு ப்ரொமோஷன் வரும்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு சகோதர சகோதரி உறவுகள்ட்ட ஒரு மன வருத்தங்கள் தடைகள் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை ரொம்ப பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒண்ணு வீட்டுல பிரச்சனை, இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, இல்ல இடத்துல பிரச்சனை, இல்ல பூர்வீக சொத்துல பிரச்சனை, இல்ல குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு, இதெல்லாம் நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க பாக்குறாங்க. இந்த ஒரு வருட காலமா சும்மா ஒரு 8 மாசம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த தடைகள்லாம் இருக்காது. இனிமே எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும். நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும். சுபகாரியம் வீட்டுல நடக்கும். திருமண பேச்சு பேசிடுவாங்க. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை சொல்லி பேசிடுவாங்க. அப்ப நிறைய பேருக்கு டிசம்பர் 15க்கு அப்புறம் திருமண பேச்சுகள் வரும். திருமண தடை இருக்காது. கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை உங்க லக்னத்தோட சூரியன் இருந்து இப்ப டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கார அரசாங்க வேலைக்கு எக்ஸாமுக்கு எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றார். அப்ப அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கணும், இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், இல்ல அரசியல்வாதி மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும். இது 2 விஷயம்தான். அப்ப அரசியல்வாதி நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். திடீர் ராஜயோகம் நிறைய பேர் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் யோகம் நிறைய இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், வெளிநாட்டு உள்ளவங்க எல்லாம் பாருங்க, தயவு செய்து உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க. சுக்கிரபகவான் 2ஆம் இடத்துல இருந்தா பண வருமானத்தை எப்படியாச்சும் கொடுத்துருவாரு. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகங்கள் வெளிநாட்டு உள்ளவங்களாம் கண்டிப்பா யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்றது சூப்பரா இருக்கும். மாமனார் மாமியார் சொத்துகள், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும். விளையாட்டுத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை இதெல்லாம் பாருங்க, இந்த காலகட்டம் இனிமே இந்த சுக்கிரபகவான கிரக பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் தான் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மருத்துவத்துறை தனுசு ராசியில் இருப்பீங்க, அழகா இருக்கும். ஆசிரியர் வேலை நிறைய பேர் யாராவது தனுசு ராசியில் இருப்பீங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். வட்டி தொழில் நிறைய பேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். கமிஷன் தொழில் நிறைய பேர் பண்ணுவீங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க தனுசு ராசிக்கு சூப்பரான ஒரு டைமை அழகா அமைச்சு கொடுக்குற. அப்ப இனிமே தொழிலும் சரி உத்தியோகம் சரி தனுசு ராசிக்கு நல்ல டைமா இருக்கு. தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பாருங்க தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. ஒரு வேலையை பார்த்தவொடனே இயற்கையான ஞான அறிவு அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்தா மட்டும். ஏன்னா இது கேதுடைய நட்சத்திரம், விநாயகருடைய நட்சத்திரம். அப்ப எல்லா வேலையும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கத்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலையை பார்த்தா அதை கரெக்டா செய்யக்கூடிய பக்குவமான குணம் கரெக்டா இருக்கும். மைண்ட்ல அப்படியே கேட்ச் பண்ணிக்குவாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுப்பார், வெளிநாடு யோகத்தை கொடுப்பார், வெளியூர் யோகத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எதுலையுமே ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், நல்லா ஒழுக்கமா இருக்கணும், நல்லா ஜென்டில்மேனா இருக்கணும், ரொம்ப நாகரிகமா இருக்கணும், நம்ம தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இனிமேல் லாபங்கள், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இப்ப நிரந்தரமா வேலை கிடைக்கலாம். இப்ப குடும்பத்துல யாருக்காச்சும் வேலை உங்களுக்காச்சும் கிடைக்கணும், இல்ல வெளில உள்ள கிடைக்கணும். அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலம் நிறைய பேர் உங்களுக்கு வெற்றி பக்கம் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தொழில் லாபத்தை இப்ப இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, இது சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தா கண்டிப்பா பூராடான்சில பிறந்தவங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நல்ல டைம் இருக்கு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க, எதுலையுமே தைரியம் இருக்கும். ரொம்ப இவங்க எதுக்குமே யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பட வாழக்கூடிய யாருன்னா இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இனிமே பாருங்க, கொஞ்சம் விரைய செலவு ரொம்ப வந்துருச்சு. நிறைய ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆகிட்டீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு சரியா நடக்கல.
நண்பர்கள், பழக்கவழக்கம் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டு தொழில் பிரச்சனை, அரசாங்க சம்பந்தமான ஒரு தடைகள், ஒரு விரைய செலவு, மருத்துவ செலவு, இது மாதிரி ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க. கரெக்டா டிசம்பர் 15க்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரும். ஏன்னா உங்க ராசிக்கு சூரியன் வர்றாரு. அப்ப அரசாங்க தொடர்பு, அரசு முன் அலுவலகம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமண பேச்சுகள், வேலை உத்தியோக இடமாற்றம், ப்ரமோஷன், இது எல்லாமே வரும். தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து வர்றதுக்கு அமைறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.